தலையோடு அலபோதி என் ஆற்றிலே விட்டனைக்கே என்ன கொண்டு இருந்தா சாரி பிள்ளையினாயில உலகமெல்லாம் என்னை கை தட்டி நகைச்சாங்களே, என்னை இழிவுலதான் இச்சகமானு சொல்லி என்ன ஏளனப்படுத்தினாங்களே. ஒரு நாள் என் தாயார் குந்தாது எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த அவமானத்துக்கு நான் ஆளாயிருந்தேனா? தோளோடு தோல் கொடுக்கூடிய என் மனைவி கூட என்ன துரோகி என்று சொல்லி என்ன சண்டால என்னை விட்டுட்டு போனாலே அம்மா. மகனே, ஒரு நாள் மகனேன்னு சொல்லி ஓடி வந்திருந்தா நான் இவ்வளவு பெரிய மனக்குறைக்கு நான் ஆளாயிருப்பேன். நான் மனசார என்னைக்கு நான் ஆகாத பிள்ளை என்ன அலையோடு அலைமோதி நாட்டிலே விட்டீரோ அன்னைக்கே இந்த பிள்ளையினுடைய அருமை பெருமை எல்லாம் போச்சுமா. நான் தாய்பால் உண்டு வளரல, தாயுடைய முகம் தெரிந்து வாழல, யாரோ என்னை எடுத்து வளர்த்தாங்க. இத்தனை நாள தெரியாம போச்சு. யாரங்க இத்தனை நாள தெரியாம இருந்தது. அப்ப 5 பேரா 6 பேரா நான் குந்தி வைத்திலே முந்தி பிறந்தான் கர்ணன். எனக்கு அதுவே போதுமா. யாரங்க என் தாய் குந்தாதேவி என்ன தேடி வந்துட்டாங்க. நல்லதோ கெட்டதோ இறுதியிலாது என் தாய் நான் குந்தாதி என்பதை நான் உணர்ந்து விட்டேன்.
நான் இளையவளத்தா இல்லம்மா, நான் தேரோட்டி பிள்ளை இல்லம்மா, நான் கதிரவனுடைய பிள்ளை. அந்த பெருமையே எனக்கு போதும் தாயே. உண்டு மகிழ்ந்து நீங்க உடனே நீங்க உங்களுடைய வீடு செல்லுங்கள். ஒருவேளை கண்ணனுடைய மாளிகையில் இருப்பது அந்த கௌரவருக்கோ பாண்டவருக்கோ தெரியுமானா மகாபாரதம் இன்னைக்கு நின்று போயிடும். நீ இறங்கி போடுங்க. சொல்லுங்க. ஆனா நான் எத்தனை வார்த்தை நீ 5 பேத்தோட 6 பேரா இருந்து நம்ம பொழைச்சுக்கலாம் வாப்பா. நம்ம நாட்டை ஆண்டுகளான்னு சொன்னா எத்தனை வார்த்தை சொன்னாலும் புரியல. நீ என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்ல வரீங்க? அதனால நீ 1/2 மணிக்கு வாப்பா. அதான் ஏன்னு கேக்குறேன். 5 பேத்தோட 6 பேரா இருந்து பொழைச்சுக்கலாமே, நம்மளுக்கு சண்டை வேண்டாம். ஐவரோடு நான் ஒருவர் சேர்ந்து விடுவேன். ஆனால் 6 பேரும் அகிலத்தை வாழ்ந்து விடலாம். பாண்டவரோடு இந்த கண்ணன் கொண்டு சேர்ந்து விடுவானே, ஆனால் இந்த பாரத பூமி ஆட்சி புரிந்து விடலாம். உண்மைதான்ப்பா, வாப்பா போலாம். இப்பதானே சொன்னீங்க நான் குந்தாதேவனுடைய புள்ள இல்லம்மா. உண்மையிலேயே குந்தாதேவனுடைய புள்ளதான். நீங்க இப்பதானே நீங்க தானே சொன்னீங்க இந்த குந்தாதேவி ஈண்டெடுத்த அருமை புள்ள. நான் கோடு தவற மாட்டேன் தாயே. இங்க வாங்க. சரிப்பா. அங்கத்திலே சுமந்த ஒரு புள்ளைய யாரோ சொன்னவர் என்பதற்காக வேண்டி இந்த முந்தாணி சிலையை கிழித்து இந்த நாக பட்டாடை என் மேல சுமத்தி என் ஆத்துல விட்டீங்கம்மா. நான் உன் புள்ள தானே. எந்த தாயார் இந்த வேலையை செய்வாளா? ஏதோ அறியாத புத்தியார் என்ன செஞ்சிட்டீங்க. அதுவெல்லாம் பெரியதல்லம்மா. மன்னாரி மன்னல் புடைசூழ 4 வகை சேனைகளை வணிக்க மண்டலத்து ராஜாக்கள் அமர்ந்திருக்கூடிய அந்த அரச சபையில் அந்த அரசெல்லாம் மத்தியில கொண்டு போய் என்னை இலிகுலத்தான் இச்சகமாரி என்று உன் புள்ள அர்ஜுனன் சொல்லுகிற பொழுது எங்க அண்ணன் இலிகுலத்தான் அல்ல, இச்சகமாரி அல்ல, அங்கதேசாதி கர்ணன் சொல்லி என்னை கட்டி அணைத்து அங்கதேசத்தை முடிசூட்டி வச்சானே அந்த துரியோதனன் எங்கே? யோசித்து பாருமா. பெத்த பிள்ளையை கோலையில் அடித்த தாய்க்கும் மாட்டான் ஒருவன் என்னை இழிவுலத்தான் என்று சொன்னதற்காக வேண்டி ஒரு நாட்டையே முடிசூட்டி அழகு பார்த்த அந்த துரியோதனுக்கு எவ்வளவோ வித்தியாசம் இருக்குமா. ஒன்னே ஒண்ணு, ஐவரோடு ஒருவன் நான் ஒருவன் சேர்ந்து. ஆனால் ஆராய்ச்சி எந்த சூழ்நிலை எனக்கு அங்கும் சாகுதான். இந்த துரியோதனாதில் 99 பேர் இருக்காங்க. நான் ஒருவன் அவரோடு சேர்ந்து விடுவேன். ஆனால் விதிவசத்தால் 100 பேரோடு மடிந்தாலும் எனக்கு 6லும் சாவு 100லும் சாவுதாம்மா. அம்மா, நான் உண்ட வீட்டுக்கு நல்லவன் நினைக்க மாட்டேன். நான் பால் வார்த்த வீட்டுக்கு நான் பாதகம் நினைக்க மாட்டேன். அம்மா, என் உயிர் உள்ளவரை கர்ணன் இப்படிதான் வாழ்வான். அப்படி இருந்தாலும் என்ன இந்த 5 பசங்கள்ல உனக்கு யாரு பகை? புரியல. என்னுடைய பசங்க 5 பேர் இருக்கிறீங்களே, 6 பேர் இருந்தாலும் நீ என்ன கேட்க வரீங்கன்னு சொல்லு. என்ன காரணம்னா நான் என்ன கேக்குறேன்னா என்னுடைய பசங்க 5 பேர் இருக்கிறாங்க. யாரு 5 பேர்ல யாரு மேல கொடுப்பாங்க? யாரு மேல உள்ள செத்து போயிடுவாங்கற பயம் உனக்கு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நாங்க 5 பேர்ல யாரு குறிக்கிட்டோம்? உன் புள்ளை உன் வயிற்றிலே ஜனனமானேனே தவிர உன் பால் குடித்து நான் வளரலம்மா. ஆண்டவருக்கு பால் ஊட்டி வளர்த்திருப்பில்ல, அந்த பாசம் உன்னை தடுக்கிறது. அதை விடுங்க. என் தாய் குந்தாதேவி அடையாளம் கண்டு விட்டு என் தாய்க்கு ஒரு 1000 குந்தாதேவி வந்தாலும் நாளை நடக்கக்கூடிய 17 நாள் சண்டையில் பாண்டவரை 5 கொன்று இந்த பாரத யுத்தத்தை துரியோதனுக்கு முடிச்சுட்டது உண்மை. அதான் நடக்கும். ஆமா, அந்த பாண்டவர் 5 பேருக்கு மேல பகையா ஒரு ஆள் மேல பகையான்னு கேக்குறோம். எங்க அம்மா கேக்குறது பதட்டத்துல கேக்குறாங்க. பதட்டங்க. இந்த 5 பேர் அனுதம் இருக்கிறாங்கல்ல, அதுல யாரு மேல உங்களுக்கு பகை தான் உனக்கு கேக்குறேன். நீங்க யாரு அதிகமான கோபம்? யாருக்கு உங்களுக்கு குறி வச்சுக்கிறீங்க? 5 பேர் ஐவரை ஈண்டெடுத்த குந்தாதேவி கேக்குறாங்க. ஐவரில் உனக்கு யார் பகை? இருவருக்கும் இளையன் இருவருக்கும் முற்றோன் அந்த பேடி மேல் இருக்கிறான் பால்யமே அர்ஜுனன். அவன் நம்ம எனக்கு முதல் எதிரியே. கேளுப்பா. அதனால மகனே எனக்கு மண்ணுப்பா. என் தாய் கரமே எந்துவதா? என்னை பெத்தவை என் முன்னாடி வந்து கரமே எந்துவதா? உனக்கு நான் சத்தியம் செய்யவா? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. என் உடம்பெல்லாம் பதறுகிறது தாய். எந்த பிள்ளையினுடைய கையும் மேல இருக்க கூடாதம்மா. கொடுக்கு என் தாயுடைய கரம் தான் மேலே இருக்கணும். வரனானே உங்களுக்கு வேணும். கேளுங்க. எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? இந்த அர்ஜுனனை தவிர மீதி 4 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க 4 பேர் நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்கள நான் கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணப்பா. ஐவர் பஞ்சா பாண்டவர்களே, ஆனால் நான் அர்ஜுனனை தவிர யார் மீதும் கடன் கொடுக்க கூடாது. இதுதானே நீங்க கேட்டவரா? அம்மா, எப்ப கொண்டு வந்து பாரா சபையிலே நிறுத்தி இந்த பாத்தியவன் அர்ஜுனன் என்ன பங்கம் செய்தானோ அவனுடைய சிரம் இருப்பதா என்னுடைய சபதமே.
ஒரு கணை தானே அந்த அர்ஜுனன் தானே அர்ஜுனன் தவிர மத்தவங்க யார் மீது நான் பானம் தொடுக்கல. மகனே கர்ணா, ஆனா இன்னொரு சத்தியம் வேணும்பா. என்னமா சத்தியமா கேட்டுட்டு இருக்கீங்க? கேளுங்கள் தாயே. இந்த அர்ஜுனனுக்கு இந்த நாயாசர கணி இருக்குல்ல, அந்த நாயாசர கணிக்கு ஒரு கணைக்கு வேற மனுக்கன் தனி தொடுக்க மாட்டேன்னு என்னமா வளர்ற ஒரு கணை ஒரு கூட பால் இருந்து 1000 பால் கூட வரை பால் ஊட்டி வளர்த்திருக்கிறான் அந்த பார்வேந்தன் கர்ணன். இந்த ஒரே கணையாலே உன் பிள்ளை மடிந்து விடுவானே அவன் கொல்லணும். ரெண்டாவது கணி அவன் தொடக்கூடாதுப்பா. ஒரு கணைக்கு மேலும் மறுகணை பாரதி மீது விடக்கூடாது. அவ்வளவுதானே? போர்களும் புறப்பட்டு சென்று பாப்பா. அம்மா என்னப்பா இதுவரை என்கிட்ட கேட்டீங்க இல்ல? அம்மா என் உன் பிள்ளை வரம் கேட்டீங்க. நான் 2 வரத்தை தாராளமா உங்களுக்கு கொடுத்துட்டேன். அம்மா என் அங்கத்திலே சுமந்து பெற்று என் தாயில நான் 2 வரம் கேட்கிறேன். என்னப்பா வரும்? என்ன கேளுப்பா, நான் தர்றேன்ப்பா. இந்த 17 நாள் சண்டை நிறைவு பெறும் வரை குந்தாதேவி பிள்ளைதான் கர்ணன் என்று சொல்லி உன்னை தவிர என்ன தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு கால் கர்ணன் குந்தாதேவியுடைய பிள்ளை என்று அறிந்துடுமையானால் மகாபாரதம் முடியாதுமா. மகாபாரதம் நின்று விடும். அப்ப என்ன நடக்கும்? என் நண்பனுக்கு நான் துரோகம் செய்ததா இருக்கும். நான் செஞ்சோத்து கடனை தீர்க்க நான் சண்டை செஞ்சே ஆகணும். இந்த 17ஆம் சண்டை முடிய வரை கர்ணன் உம்பல்லைன்னு சொல்லி நான் உலகத்துக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணுங்க. யாருக்குமே என்னுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி யாருக்குமே சொல்ல மாட்டேன்ப்பா. இதான் சத்தியம். அம்மா மகனே, நான் கேட்க கூடாது ஒரு வார்த்தை கேட்கிறேன். அம்மா, நான் பிறந்த நாள் முதலா இதுவரைக்கும் என்ன உலகமெல்லாம் பேசுனது இலிகுல தாண்டி இச்சக மாறி தேரோட்டி மைந்தன் என்னை ஆசாரி பிள்ளை என்று என்ன இளமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க. உலகமே சொல்லுகிறது தாயே. அம்மா, காலத்தின் விதி வசத்தால் பிரம்மா என் தலையில எழுதியிருப்பாரே, ஆனால் அந்த பாதிவனுடைய கரங்களால் தான் நான் மடிவேன் என்று ஒரு நிலைமை இருக்குமே. ஆனால் ஒரு கால் நான் ரணகலத்தில் மடிந்து விட்டால் அம்மா அம்மா மடிந்தான் கர்ணன் என்று சொல்லி மடி மேல என்ன போய் தாளவே. அந்த மூண்ட சமர்களத்தில் என் மாதா என்ன மடிமேலு சுமந்து மயிர் விழித்து அழுகிற பொழுது எல்லாரும் உன்னை பார்க்க தானே போறாங்க. அப்பவாவது இவன் எளிவுலதான் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அடையாளம் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அப்படியே அடு சுவாமி, என்னோட பிள்ளையா செத்த பிறகு என் மடி மேல எடுத்து வைத்து நான் அழுவுற பாக்கியமா எனக்கு கிடைக்கும். மகனே, இறுதியா சொல்லி முடிக்கிறான் கர்ணன். எந்த நிலையில் உனக்கு மகனாகி அர்ஜுனன் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லம்மா. மனதை திரைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த நிலையில் கர்ணன் பின்வாங்க மாட்டான். நடப்பது எதுவாக இருந்தாலும் தெரியும். முந்தானி சேலையை முளம்போட்டு கிழித்தாள் அல்லவா, அந்த நன்றி கட்ட நாடோடி என் கட்டிய மலையை அவளை குத்தம் சொல்லி என்னடா செய்யுது? உலகம் தானே சொன்னாங்க, அதனானே அவளுக்கு காது கொடுத்து கேட்டிருக்கா. போர்வலம் புறப்படுகிறோம். இறுதியா அவளிடம் போய் நான் இலிகுலத்தான் அல்ல, இச்சக மாறி இல்ல, தேரோட்டி பிள்ளை இல்ல, குந்தாதேவியுடைய பிள்ளைன்னு சொல்லி அவளை அடையாளம் சொல்லிட்டு அதுக்கு மேல நம்ம அனகலம் புறப்படுவோம். ஆமாங்க, அந்த அம்மாவை அப்படி சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்து என்னங்க பிரயோஜனம்? இல்லடா, காரணம் இருக்கு. நான் அப்புறமே சொல்றேன். நான் போராம தேசம் போயிட்டு இருக்கேன். பொன்னூர் இங்க இருப்பாளா? ஆனால் உன் மாவீக மனவாளாய் கர்ணன் வந்திருக்காருன்னு சொல்லி என் கண்ணாடியிடம் சொல்லுங்க.